எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ வாபி சாபி. இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் டாபர் இந்தியா லிமிடெட். இவங்க கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழ வருவாங்க. இவங்க 1884லயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேர் வேல்யூ ரூ. 534. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 609. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 603 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி லோ. இன்னைக்கு இவங்களுடைய குட் பெர்ஃபார்மன்ஸ், டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. பட் 23லலாம் குடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா ரூ. 2.75. அதுக்கு முன்னாடியும் ரூ. 2.70. அதுக்கு முன்னாடி ரூ. 2.50. எப்போன்னா 2022ல. திரும்பவும் 2022லயே ரூ. 2.70 குடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜா பார்த்தோம்னா, ஆம் எல்லாமே ஒரு ₹1லேருந்து டூ, ₹3 வரைக்கும் வருது. 1 டூ 3க்குள்ள ஒரு ரேஞ்ச்லயே தான் குடுத்துட்டுருக்காங்க. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் 13.651 பில்லியன். பட் அவங்களுடைய மொத்த அசெட்ல இது வந்து 9% தான். அடுத்ததா குஜராத் கேஸ் லிமிடெட். இவங்க யூட்டிலிட்டீஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க 2012ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ரூ. 501. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 643. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 601 வரைக்கும் ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி லோ. பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24க்கு எந்த அப்கமிங் அப்டேட்ஸும் இல்ல. 23ல பார்த்தீங்கன்னா, ரூ. 6.65 குடுத்துருக்காங்க. 2022ல ரூ. 2, 21லயும் ரூ. 2, 20ல ரூ. 1.25, 2019ல ரூ. 1, அதுக்கு முன்னாடி ரூ. 1க்கும் கம்மியான அமௌண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க இதுல பார்க்கலாம். ஓகே, இவங்களுடைய டெட் பத்தி இப்ப பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் 1.503 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 1.3 பில்லியன். சாரி 3% தான். 1.3% தான் அவங்களோட மொத்த அசெட்ல இவங்களுடைய டெட் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். இமாமி லிமிடெட். இவங்க வந்து கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க வந்து 1974ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 626. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 423. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 744 வரைக்கும் ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இன்னைக்கு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் 2024 இனி இருக்கக்கூடிய மந்த்ஸ்க்கான எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா 2024லயே இதுக்கு முன்னாடி ரூ. 4 குடுத்துருக்காங்க. 2023லயும் ₹4. 2023ல இன்னொரு முறையும் குடுத்துருக்காங்க. அப்பயுமே ₹4. 2022லயும் ₹4. 2022லயும் நெறைய தடவ குடுத்துருக்காங்க. அப்பயுமே ₹4 தான். ஸோ ₹4 தான் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. 2020 அண்ட் 19 போல தான் ₹2 இருக்கு. அதுக்கப்புறம் குடுத்த எல்லா டிவிடெண்ட்ஸுமே ₹4 தான் இருக்கு. ஓகே, இப்போ இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து 939.5 மில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 2.9% தான். அப்ராக்ஸிமேட்டா 3% சொல்லலாம். அடுத்ததா சாம் வரதனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்க வந்து கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிற செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க வந்து 2022ல நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 1986லயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேர் வேல்யூ வந்து ரூ. 152. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 168க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 176 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா மீடியம். இன்னைக்கு உங்களுடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் 2024க்கு எந்த அப்கமிங் அப்டேட்டும் இல்ல. பட் 2023, 22 இதுலலாம் குடுத்துருக்காங்க. ஆவரேஜா எல்லாம் ₹1 கிட்ட வருது. ₹1க்கு கொஞ்சம் கம்மி. ₹1 எக்ஸாக்ட்டா ₹1 அந்த மாரி குடுத்துருக்காங்க.
ஓகே. இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் ஒன் 199.2 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 23.4%. கடைசியா நாக்டோ ஃபார்மா லிமிடெட். இவங்க வந்து ஹெல்த் கேர் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க வந்து 1981லயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரியோட மார்க்கெட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ரூ. 1275 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 1178க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 1788 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். இன்னைக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24ல இனி இருக்கக்கூடிய மந்த்ஸ்க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா 24லயே இதுக்கு முன்னாடி ₹1.25. அதுக்கு முன்னாடி 2023லயும் ₹1.25. 23ல ஒரு தடவ ₹7 கூட குடுத்திருக்காங்க. 23ல திரும்பவும் ₹1.25. ஸோ ஒரே தடவ தான் ₹7 ஹையர் அமௌண்ட்ன்னு பார்த்தா, மத்தபடி எல்லாம் ₹1லிருந்து ஒரு ₹3க்குள்ள அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகி இருக்கு. ஓகே. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து 3.712 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 5.4%. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னாலும் நாங்க குடுப்போம். இல்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த ஸ்டாக்கான அப்டேட் டெய்லியுமே வேணும் அப்படின்னு நெனச்சாலும், அந்த ஸ்டாக்கோட பேர கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நாங்க டெய்லி உங்களுக்காக அந்த அப்டேட் குடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.